இப்போ நான் பேசுறது உங்களுக்காகவோ என் பொண்ணுக்காகவோ எனக்காகவோ மட்டும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற நீங்க ஒரு ஜீவனை மட்டும் கண்டுக்காம விட்டுட்டீங்க. யாருங்க மாமா? உங்க அக்கா வீட்டுக்கார், உங்க மாமா. மாப்பிள்ள, நம்ம ஊர்ல பொம்பளை ஆளுகளுக்கு புள்ள இல்லைன்னா அந்த டாக்டர் பாரு, இந்த டாக்டர் பாரு, ஜோசியரை பாருன்னு ஆளாளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸை பண்ணுவாங்க. இதே ஒரு ஆம்பளைட்ட போய் உனக்கு புள்ள இல்லையான்னு எவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒரு பார்வை பார்ப்பான் பாரு மாப்பிள்ள, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு. அந்த அவஸ்தையை நான் 5 வருஷம் அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள பிறக்குது. அப்போ அவன் என்னெல்லாம் நினைப்பான்? ஊரை கூட்டி வச்சு என்னையாட ஆம்பளைன்னு பார்த்தீங்கன்னு தான் புள்ளைய கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்பட மாட்டான். என் புள்ள என்ன அப்பான்னு கூட்டிட்டு ஓடியாரணும்னு ஆசைப்படுவான். ஆனா இவன் மாமான்னு கத்திக்கிட்டு உங்ககிட்ட ஓடியாரான். எல்லா அப்பனுக்கும் உன் புள்ள உன்ன மாதிரியே நிக்கிறான், உன்ன மாதிரியே நடக்கிறான், உன்ன மாதிரியே பேசுறான்னு சொல்றது கேட்கத்தான் ஆசையா இருக்கும். ஆனா இவன் மாமா மாதிரி சிரிக்கிறான், மாமா மாதிரி பேசுறான், மாமா மாதிரி நடக்கிறான். இதான மாப்பிள்ள நடக்குது. ஆனா இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க மாமாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லை மாப்பிள்ள. ஆனா வருத்தம் இருக்கு. ஒரு நாள் லட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட போனாரா, புதுசா இருக்க யாரு நீங்க, பையனுக்கு என்ன வேணும் டீச்சர் கேட்க, இவர் அப்பான்னு சொல்ல, இவர் உங்க அப்பாவான்னு டீச்சர் கேட்டா, இவன் என்னடா யாருன்னே தெரியாத மாதிரி சைலண்டா நின்று. அவ்வளவுதானா? யாரும் தெரியலன்னு சொல்லுங்க. ஒரு 3 மாசம் அந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு அப்பனா இருந்துட்டு போட்டுமே. சொல்லின்பா. மாமா, இன்னைக்கு தம்பி அங்கேயே தூங்கட்டும். ஓகேடா. ஓகே மாமா, நான்